பிரிட்டிஷ் அரசின் கீழ் உயர்கல்வியில் ஏற்பட்ட முன்னேற்றம் பற்றி பார்க்க போகிறோம். கிழக்கிந்திய கம்பெனியின் அரசாங்கத்தையும் அதன் கீழிருந்த பிரதேசங்களையும் பிரிட்டிஷ் அரசின் நேரடி கட்டுப்பாட்டிற்கு பிரிட்டிஷ் பாராளுமன்றம் மாற்றிய பின்பு கல்வி விவகாரங்களில் கம்பெனியின் கொள்கையே அரசின் கொள்கையாக தொடர்ந்தது. பல்கலைக்கழக கல்வியின் வெற்றியும் நிர்வாகத்திலும் நீதிமன்றங்களிலும் படித்த இந்தியர்களுக்கான தேவை அதிகரித்ததும் அதிக எண்ணிக்கையிலான கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களை துவங்குவதற்கு ஊக்கமளித்தன. அதாவது என்னென்னா, அந்த கிழக்கிந்திய கம்பெனியினுடைய அரசாங்கத்தையும் அதன் கீழே இருந்த பிரதேசங்களையும் பிரிட்டிஷ் அரசின் நேரடி கட்டுப்பாட்டிற்கு பிரிட்டிஷ் பாராளுமன்றம் பார்த்திங்கன்னா மாற்றுச்சு. அதாவது என்னென்னா, முன்ன இங்கே கவர்னர்கள் இருப்பாங்க. அந்த கவர்னர்களுடைய கட்டுப்பாட்டில் பார்த்திங்கன்னா இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வில்லியம் பெண்டிங் இருக்கார் அப்படின்னா அவர் பார்த்திங்கன்னா சரி இங்கே ஒரு ஸ்கூல் வைக்கலாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவராக பார்த்திங்கன்னா சட்டம் இயற்றி அதை பார்த்திங்கன்னா நடைமுறைப்படுத்தலாம். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நேரடி கண்ட்ரோல் டைரக்ட் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துக்கு பார்த்திங்கன்னா போயிடுச்சு. ஏன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னு பின்னாடி சொல்கிறாங்க பாருங்கள். பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துக்கு மாற்றிய பின்பு கல்வி விவகாரங்களில் கம்பெனியின் கொள்கையே அரசின் கொள்கையாக தொடர்ந்தது. பல்கலைக்கழக கல்வியின் வெற்றியும் நிர்வாகத்திலும் நீதிமன்றங்களிலும் படித்த இந்தியர்களுக்கான தேவை அதிகரித்ததும் அதிக எண்ணிக்கையிலான கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களை துவங்குவதற்கு ஊக்கமளித்தன. இது பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தோட நேரடி கட்டுப்பாட்டு ஈர்த்துருச்சு. ஏன்? படித்த இந்தியர்கள் பார்த்திங்கன்னா அதிக பேர் வராங்க, எல்லாருமே நல்லா படிக்கிறாங்க. ஸோ இங்கே ஸ்கூலும் காலேஜஸும் ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா ஒரு சக்ஸஸை கொடுத்துருக்கு, வெற்றியை கொடுத்துருக்கு. அப்படிங்கிறதுனால தான் பிரிட்டிஷ் பாராளுமன்றம் நேரடியாக இங்கே பார்த்திங்கன்னா கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா பாரசீக மொழியானது நீதிமன்ற மொழியாகவும் நிர்வாக மொழியாகவும் இருந்தபோது நீதிமன்றங்களிலும் அலுவலகங்களிலும் அதிக வேலைவாய்ப்பு பெற்றிருந்த இஸ்லாமியர்கள் அங்கெல்லாம் ஆங்கிலம் அலுவலக மொழியாக மாறியதால் தங்களின் வேலைவாய்ப்பை இழந்தன. அதாவது என்னென்னா, இதுக்கு முன்னாடி அந்த பாரசீக மொழி தான் நீதிமன்ற மொழியாகவும் நிர்வாக மொழியாகவும் பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டு இருந்தது. அது வரைக்கும் இஸ்லாமியர்கள் தான் நீதிமன்றமாகவே இஸ்லாமியர்கள் தான் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா இருந்திருக்கு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸு காலேஜஸ்ஸு யூனிவர்சிட்டிஸ்லாம் ஓப்பன் பண்ணி நிறைய பேர் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் படிச்சுட்டு வரதுனால பார்த்திங்கன்னா அலுவல் மொழியை பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அப்படின்னு மாற்றிட்டாங்க. அப்படி மாற்றினதுனால பார்த்திங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போதைக்கு இஸ்லாமியர்கள் தான் நீதிமன்றங்கள்லேயும் அலுவலகங்கள்லேயும் அதிக வேலை வாய்ப்பு பெற்றிருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த முஸ்லீம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பை இழந்தாங்க. இந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கை கொடுத்து தூக்கிறதுக்கு ஒரு ஆள் வராரு. யார் அப்படின்னா சர் சையத் அகமது கான் அப்படிங்கிறவர் வராரு. சர் சையத் அகமது கான் அலிகாரில் முகமதிய ஆங்கிலோ பள்ளியை பார்த்திங்கன்னா நிறுவுறாரு. எப்போனா 1875 பார்த்திங்கன்னா நிறுவியிருக்கார். இதை நோட் பண்ணிக்கோங்க. சர் சையத் அகமது கான் அலிகாரில் முகமதிய ஆங்கிலோ பள்ளியை எப்பொழுது நிறுவினார் அப்படின்னா 1857 பார்த்திங்கன்னா நிறுவியிருக்காரு. சரி, இப்போ இந்த அலிகாரில் முகமதிய ஆங்கிலோ பள்ளியை நிறுவியவர் யாருன்னு கேள்வி கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா சர் சையத் அகமது கான் பார்த்திங்கன்னா நிறுவியிருக்காரு. இது இறுதியில் அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகமாக 1920 பார்த்திங்கன்னா வளர்ந்துருச்சு. அதாவது என்னென்னா, இப்போ ஸ்கூலாக ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கூல்லேருந்து படித்து முடிச்சுட்டு இப்போதைக்கு கணக்கு சொல்கிறேன், 12வது வரைக்கும் படித்து முடிச்சிட்டாங்கன்னா அடுத்தது காலேஜ் போவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, அதையவே பார்த்திங்கன்னா காலேஜாக அப்டேட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அதை பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணி அதையவே பார்த்திங்கன்னா காலேஜாகவும் வைக்கிறாங்க. அதான் இறுதியில் அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகமாக 1920 அந்த முகமதி ஆங்கிலோ பள்ளி பார்த்திங்கன்னா வளருது. 20ஆம் நூற்றாண்டுடைய 2ஆம் பத்தாண்டுகளில் சேட்லர் கல்விக்குழுவின் அறிக்கையை 1917 சேட்லர் கல்விக்குழுவின் அறிக்கையை தொடர்ந்து பல முக்கிய நகரங்களில் பல்கலைக்கழகங்கள் பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டன. சேட்லர் கல்விக்குழுவோடைய அறிக்கை எப்போ வெளிவந்தது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா 1917 பார்த்திங்கன்னா வெளிவந்தது. இந்த சேட்லர் கல்விக்குழுவின் அறிக்கையை தொடர்ந்து நிறைய முக்கிய நகரங்களில் பல்கலைக்கழகங்கள்லாம் பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டிருக்குது. இந்த படத்தில் இருக்கார் பாருங்க, இவர் தான் பார்த்திங்கன்னா சர் சையத் அகமது கான். இது பார்த்திங்கன்னா அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகம் அவர் ஓப்பன் பண்ண பல்கலைக்கழகம். அப்புறம் அவர் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாம்ப் பேப்பரில் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே கீழே பாருங்கள், இந்திய கல்வி மையங்கள் அப்படின்னு போட்டு இந்தியா மேப் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த பக்கம் தக்ஷசீலம் பாருங்கள். ஸோ இந்தியா பார்டரில் அந்த பக்கம் இருந்தது. முன்னே பார்த்திங்கன்னா இந்தியாவாக தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ இந்தியா பார்டருக்கு வெளியில் இருக்குது அந்த தக்ஷசீலத்தில் இருக்கிற அந்த பல்கலைக்கழகம். ஸோ இந்த அப்பம் இந்தியாவாக தான் இருந்தது. பார்ட்டிஷன் முன்னாடி இந்தியாவாக தான் இருந்தது. தக்ஷசீலம் டெல்லி, ஜெய்ப்பூர், லக்னோ, அலகாபாத், வாரணாசி, விக்ரமசீலா, நாலந்தா, கல்கத்தா, வார்த்தா, அப்புறம் வல்லபி, பம்பாய். ஸோ இங்கே எல்லாமே ஜெய்ப்பூர் அவங்க எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா மொத்தம் 12 பல்கலைக்கழகம் தான் இருக்குது. நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நார்த் இந்தியாவில் மொத்தமாக 12 இருக்கும்.
பட் நீங்கள் இங்கே சவுத் இந்தியாவில் சென்னையில் மட்டும் பாருங்களேன், சென்னை, காஞ்சி, சிதம்பரம், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், மதுரைன்னு மொத்தம் 6 பல்கலைக்கழகம் இருக்கும். ஒட்டுமொத்த நார்த் இந்தியாவையும் சேர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா 12 பல்கலைக்கழகங்கள், தமிழ்நாட்டில் மட்டுமே 6 பல்கலைக்கழகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. ஸோ நம்ம ஆளுங்க அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா படிப்ஸில் வந்து பெரிய ஆர்வம் காட்டியிருக்காங்க அப்படிங்கிறது இதில் நல்லாவே தெரியுது. அப்புறம் கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா கொச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்கலைக்கழகம் இருந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய கல்வி மையங்கள் அப்போது, சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய கல்வி மையங்கள். அதுக்கப்புறம் அங்கே மேலே வந்து பாருங்கள், நல்லுள்ளம் கொண்ட கொடையாளிகளின் முன்முயற்சியால் இணைப்பு கல்லூரிகள் ஏதுமற்ற விடுதியுடன் கூடிய பல்கலைக்கழகங்கள் பல வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டன. அதாவது நல்லுள்ளங்களுடைய முயற்சியால் அப்படின்னு என்னென்னா, இப்போது ஒரு பல்கலைக்கழகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலேஜஸ் ஆரம்பித்தாங்க அப்படின்னா, ஸோ அந்த காலேஜ் அந்த பல்கலைக்கழகங்களுடைய அண்டரில் தான் இருக்கணும். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கீழே சில காலேஜஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த நல்லுள்ளங்களுடைய முன்முயற்சியால் பல்கலைக்கழகமாகவும் இருக்குது, அந்த பல்கலைக்கழகத்தோட கூடிய வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்டல் வசதி, விடுதி வசதி வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதா நிறைய பல்கலைக்கழகங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு குறிப்பிடத்தக்க ஓர் எடுத்துக்காட்டாய் விளங்குவது யார் அப்படின்னா, பெங்களூருவில் உள்ள ஜாம்ஷெட்டி டாட்டாவின் இந்திய அறிவியல் பல்கலைக்கழகம் தான். 1909 வந்து பார்த்தீங்கன்னா நிறுவியிருக்கார். யாரோடது? ஜாம்ஷெட்டி டாட்டா. இந்த படத்தில் இருக்கார் பாருங்கள், இவர் தான் ஜாம்ஷெட்டி டாட்டா. அதுக்கப்புறம் துபாஸ் பச்சையப்பர் பெயரால் மதராஸில் 18ஆம் நூற்றாண்டில் துவங்கப்பட்ட பச்சையப்பன் பள்ளி 1845 வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கு. அதுக்கப்புறம் 1880 கல்லூரியாக தடம் உயர்த்தப்பட்டது. பச்சையப்பாஸ் காலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அவரு தான் பாருங்கள் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க, வள்ளல் பச்சையப்பர்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ பச்சையப்பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஆரம்பித்தது தான். எப்போ ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா 1845 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பச்சையப்பன் பள்ளி அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு 18ஆம் நூற்றாண்டில். அதுக்கப்புறமா 1880 வந்து பார்த்தீங்கன்னா பச்சையப்பாஸ் கல்லூரியாக வந்து இது தடம் உயர்த்தப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்து 1929 வந்து பார்த்தீங்கன்னா நிறுவப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஆண்டு யார் நிறுவனாங்க, எப்போ நிறுவனாங்க, எந்த இடத்துல நிறுவனாங்க, ஸோ இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதிலேருந்து எப்படி வேணால் கேள்விகள் கேட்கலாம், சரிங்களா. ஸோ இப்போ இந்த வள்ளல் பச்சையப்பர் எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பள்ளியை வந்து தொடங்கினார், பச்சையப்பன் பள்ளியை வந்து தொடங்கினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மதராஸில் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்காரு. எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1845 பச்சையப்பாஸ் காலேஜ்னு அது எப்போ வந்து பார்த்தீங்கன்னா தரம் உயர்த்தப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1880 வந்து பார்த்தீங்கன்னா தரம் உயர்த்தப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும்.